சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. நேசிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. காலம் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்போது நீயும் உன் வீட்டார் எல்லோரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. May God bless you. மாஸ்டர், ஒரு டீ கொடுங்க. மச்சான், அங்க பாருடா, மெண்டல் வரான். டேய், எதுவும் பேசாதீங்க. சத்தம் போடாதீங்க. என்ன நைனா, சீக்கிரமா வருகிறாருன்னு சொன்ன, நீ மட்டும் தனியா வந்திருக்க. எங்க உன் இயேசுவை காணோம்? டீ செலவு மிச்சம்னு இயேசுவை கழட்டி விட்டார் போல இருக்கு. டேய், விஷயம் தெரியாதா உங்களுக்கு? இயேசு டீ விக்க போயிருப்பாருடா. தினம் பாடுவாரே, இயேசு டீ விக்கிறார், இயேசு டீ விக்கிறார். யோ, இங்க வாயா இங்க. எங்க அந்த பாட்டு பாடுவியா? அத பாடு. நல்ல தமாஷா பேசுறீங்க தம்பி. ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் என் நல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார்.
இயேசு ஜீவனுள்ள தேவன். ஓகே இயேசு உண்மையான தெய்வம். ஓகே. இயேசுவே ஒரே தெய்வம். நிறுத்து நிறுத்து நிறுத்து. நல்லா தானே பேசிட்டு இருந்த, ஆரம்பிச்சிட்ட பாத்தியா? இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. கிளம்பு கிளம்பு. காட் பிளஸ் யூ. தினமும் காலையில கத்திக்கிட்டே இருக்க, பாரு ஒரு நாள் உன்னை நாய் வண்டியில புடிச்சு கொடுத்துட்றேன். டேய் மச்சான், நாய் வண்டினாதான் ஞாபகம் வருது. எந்த ஃப்ளைட்லடா கிளம்புற? டேய், என்னமோ ஃப்ளைட்டுக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னீங்க, என்னடா ஆச்சு? டேய், நிச்சயம் பண்ண பொண்ணு அம்போன்னு விட்டுட்டு வெளிநாடு போறேன்னு சொல்ற, உனக்கு என்ன பைத்தியமா? ஒரு வேலையும் இல்லாம எப்படிடா குடும்பம் நடத்துறது? இதுல என்னடா பிரச்சனை? அது தெரிஞ்சுதானே பொண்ணு கொடுக்குறாங்க. வீட்டோட மாப்பிள்ளையா ஒரு பெட் டாகா இருந்துட வேண்டியதானே. அதுதானே அவங்க மாமனாரோட விருப்பம். இத பார், நான் முடிவு பண்ணிட்டேன். செல்வாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டான். இல்லனா விடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்னடா பாத்துப்ப? போறதுனா பஸ்ஸா? வித்தவுட்ல போறதுக்கு ஃப்ளைட்டுடா. செல்வம், எப்படியும் வேலை கிடைச்சிரும்ல? ஐயோ, இதையே எத்தனை முறைடா கேப்ப? அப்போ ஒர்க் பர்மிட் எல்லாம்? அதான் சொன்னேனேடா, அதெல்லாம் நாதன் சார் பார்த்து பாரு. ஹேய், நாதன் சார் உனக்கு எவ்வளவு வருஷமா தெரியும்? டேய், இப்போ வருவாரு, நீயே அவர்கிட்ட நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோ. இல்லடா மச்சான், நான் வீட்டுக்கு கூட சொல்லாம வந்துட்டேன். கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. வேலை கண்டிப்பா கிடைச்சிரும்ல? வந்துட்டாரு, வா. வணக்கம் சார், இவன் தான் என் ஃப்ரெண்டு சந்துரு. ஹலோ. ஹலோ சார். வேலை விஷயமா வந்திருக்காரு. வேலை கிடைச்சிருச்சா? எங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க? இல்ல, இந்தியாவில இருந்து இன்னைக்கு தான் வந்திருக்காரு. உங்க ஆபீஸ்ல வேகன்சி இருக்குன்னு சொன்னீங்களே. என்ன செல்வாணி, எப்ப கூட்டிட்டு வர சொன்ன எப்ப கூட்டிட்டு வந்திருக்க? அந்த வேலைக்கு இன்டர்வியூவும் முடிச்சு அப்பாயின்மெண்ட்டும் ஆயிடுச்சே. என்ன சார் இப்படி சொல்றீங்க? வேலை உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு, உங்க கைவிட்டு போகாதுன்னு சொன்னீங்களே. சொல்லியிருப்பேன், ஆனா நிமிஷத்துக்கு நிமிஷம் ஆபீஸ்ல ரூல்ஸ் மாறுதே. ஜூன்ல ஒரு செலக்ஷன் இருக்கு, அப்ப வாங்க பார்க்கலாம். உன்னை நம்பி வந்த பாரு, என் புத்தியை தான் சொல்லணும். நாதன் சார் நாதன் சார்னு சொன்னீங்க, பாத்தியா எப்படி கவுத்து விட்டாருன்னு? இப்ப ஊருக்கு போறதுக்கும் காசு இல்லை என்கிட்ட. ஒரு வழியா கல்யாணத்துல இருந்து தப்பிச்சேன்னு பார்த்தேன். இப்படி கருமாதிக்க வழி சொல்லிட்டீங்க. இப்ப என்னடா ஆயிடுச்சு? இன்னும் 2 பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், அதையும் பார்ப்போம். அப்படி எதுவுமே கிடைக்கலன்னா உன்னை திருப்பி இந்தியாவுக்கு அனுப்ப வேண்டியது என்னோட பொறுப்பு. போதுமா? பக்கத்தில் என் ஃப்ரெண்ட் ரூம் காலியாக தான் இருக்கு. நீ ஹோட்டலை காலி பண்ணிட்டு அங்கே வந்து தங்கிக்க. காலையில் ஒரு வாக்கின் இன்டர்வியூ இருக்குடா, நானே வந்து கூட்டு போகிறேன். குட் மார்னிங். யாரு? நீங்க சந்துரு தானே? எஸ், டெல் மீ. என்ன தெரியல? நான் தான் ரூபர்ட். லயோலா காலேஜில் ஒன்னா படிச்சோம், வாலிபால் டீம்ல கூட ஒன்னா இருந்தோம். ஓ, வாங்க உள்ள வாங்க. காலையிலேயே உங்களை பார்த்தேன். நான் ரூம் நம்பர் 7 உங்ககிட்ட பேசணும்னு தான் வந்தேன். சாரி, தூங்கிக்கிட்டு இருந்தவங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே. இயேசுவை பத்தி உங்களுக்கு தெரியுமா? சத்தியத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதை பேசதான் நீங்க என்ன பார்க்க வந்தீங்களா? ஜஸ்ட் 5 minutes ப்ளீஸ். நான் சொல்லிட்டு கிளம்பிடுறேன். ஐ ஆம் லீவிங் இந்தியா டுடே. நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் ஆண்டவரை முழுசா தெரிஞ்சுக்காம தான் இருந்தேன். நான் ரட்சிக்கப்பட்டதும் ஆண்டவர் என்னை சந்திச்சாரு.
இயேசுவே உண்மையான தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம். இத நம்புறது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். நான் சேலஞ்ச் பண்றேன். வெரி சிம்பிள். ஜஸ்ட் கண்ணை மூடி நீ உண்மையான தெய்வமா இருந்தா எனக்கு அதை நிரூபிச்சு காட்டுன்னு நீங்களே அவரை கேட்டு பாருங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களை சந்திப்பார். இயேசு பிறந்த இடமோ மரித்த இடமோ இன்னைக்கும் உலகத்துல சாட்சியா ஆதாரமா இருக்கு. உலகத்துல எந்த மூலையில, எந்த ஜாதியில, எந்த மதத்துல பிறந்திருந்தாலும் நம்ம தேதியை எழுதும் போது அவர் மரித்ததை ஊர்ஜிதப்படுத்துறோம். முருகனுக்கு முன் முருகனுக்கு பின், சிவனுக்கு முன் சிவனுக்கு பின், அம்மனுக்கு முன் அம்மனுக்கு பின்னு சொல்றதில்ல. கிமு கிபி, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின், அதை மட்டும்தான் உலகமே ஏத்துக்கிட்டு இருக்கு. அவரே உண்மையான தெய்வங்கிறத ஏத்துக்காம நிறைய பேர் இருக்காங்க. சத்தியம்னா ஒண்ணுதான் இருக்க முடியும், அவர்தான் சத்தியம். அவரை சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டா மெய்யான சமாதானமும் கிடைக்கும். முக்தின்னு சொல்றீங்களே, அந்த மோட்சத்துக்கு போக அவர்தான் ஒரே வழி. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுதான் நித்திய வாழ்வு. ரட்சிக்கப்பட நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நாம செஞ்ச எல்லா பாவத்தையும் அறிக்கையிட்டு அவரை இருதயத்துல ஏத்துக்கிட்டா அந்த நிரந்தர வாழ்வு நிச்சயமா நமக்கு கிடைக்கும். Will you please stop this nonsense? உங்கிட்ட இருக்கிறவனை எழுப்பி டிஸ்டர்ப் பண்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல? என்னோட காலேஜ் மேட், பழைய ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் உங்களை சும்மா விடுறேன். இனிமே இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து, ரட்சிப்பு, சத்தியம்னு பேசுறதா இருந்தா என்ன பார்க்க வராதீங்க. Will you please get out? I am sorry. Hello. யுவர் லக்கி மிஸ்டர் சந்துரு. ரூபர்ட் நீங்க ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ரீசெண்டா தான் ரிசைன் பண்ணிட்டு இந்தியா போனாரு. Will you please stop this nonsense? அந்த ஜாப்ல தான் இப்ப நீங்க ஜாயின் பண்ண போறீங்க. நாளைக்கு உங்க ஒரிஜினல் பாஸ்போர்ட் எடுத்து வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ சார். வெல்கம். தேங்க்யூ. ஹே செல்வம், சந்துருடா, வேலை கிடைச்சிருச்சு. ஏய் கங்க்ராட்ஸ்டா. அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துட்டாங்க. எப்போ வேலையில ஜாயின் பண்ற? நாளைக்கு ஜாயின் பண்ண போறேன்டா. டேய் ரொம்ப தேங்க்ஸ்டா. டேய் உன் தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு வேணாம், நீ முதல்ல எனக்கு பார்ட்டி தர. பார்ட்டியா? இப்பவா? டேய் முதல் மாசம் சம்பளம் வரட்டும்டா, அதுக்கப்புறம் பார்ட்டி கொடுக்குறேன். இந்த பாரு, இந்த பிரச்சனையே உனக்கு வேணாம். நான் காசு செலவு பண்றேன், நீ சம்பளம் வாங்கணும்னு எனக்கு திருப்பி கொடுத்துடணும். ஓகேடா. டேய் ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன், ரெடியா இருங்க. தேங்க்ஸ், பாய். செல்வம், என் பாஸ்போர்ட்டை பாத்தியா? இல்லையே, எங்க வச்ச? ரூம்ல தான் வச்சேன், ஆனா பாஸ்போர்ட்டை காணும்டா. என்னடா விளையாடுறியா? பாஸ்போர்ட் காணும்னா அவ்வளவுதான், தெரியும்ல. ஜெராக்ஸ் எடுத்து வைடான்னு சொன்னேன், அதே செஞ்சியா? ஏய் ஏன்டா இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க? நேத்தே நான் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன், நீ வச்சிருந்த ஃபோல்டர்ல கூட பாஸ்போர்ட் இல்லையே.
இயேசுவே உண்மையான தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம். இத நம்புறது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். நான் சேலஞ்ச் பண்றேன். வெரி சிம்பிள். ஜஸ்ட் கண்ணை மூடி நீ உண்மையான தெய்வமா இருந்தா எனக்கு அதை நிரூபிச்சு காட்டுன்னு நீங்களே அவரை கேட்டு பாருங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களை சந்திப்பார். எனக்கு நீ யாருன்னு தெரியாது, ஜெபம் பண்ணவும் தெரியாது. இப்ப கேட்கணும்னு தோணுது. தொலைஞ்ச பாஸ்போர்ட்டை தேடுற மாதிரி தான் உன்னையும் தேடுறேன். நீ உயிரோட இருந்தா, நீ உண்மையான தெய்வமா இருந்தா என்ன வந்து பாரு. Excuse me? Mr. Yuvraj Chandru? Yeah. சார், என் ஆஃபீஸ் வாசலில் இந்த பாஸ்போர்ட்டை பார்த்தேன். நாளைக்கு இதை நான் போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நான் உங்களை பார்த்துட்டேன் சார். பாஸ்போர்ட் பத்திரம் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். உங்க பேரு? காட். நடக்காதது நடக்கும்போது கடவுள் மாதிரி வந்தீங்கன்னு சொல்கிறோம்ல, நான் அதை சொன்னேன். என் பேர் டைட்டஸ். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? திடீர்னு வந்து இந்தியா போறேன்னு சொல்ற, வேலையை விட்டுட்டு போறேன்னு சொல்றியே. அங்க உன்னை யாரு வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கிறாங்க? அழைச்சது அவங்க யாரும் இல்ல செல்வம், நான் வணங்குற தெய்வம். உலகத்துக்கு சத்தியத்தை சொல்லுன்னு ஆண்டவர் சொன்னாரு, அதை ஏத்துக்கிட்டு போறேன். என்னடா இது, ஆண்டவர் சொல்றான் அருணாச்சலம் செய்யறான்னு இந்த மாதிரி சினிமா டயலாக் எல்லாம் பேசிக்கிட்டு? ஆண்டவர் என்ன உன் காதுல வந்து ஆர்டர் போட்டாரா? உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசின்றதை தான் கட்டளையா சொன்னாரு. ஆனா சுவிசேஷத்தை சொல்லணுங்கிறத அவரை ஏத்துக்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் கடமைன்னு சொல்றாரு. என்னடா இது சுவிசேஷம்? மதம்ங்கிறது மனுஷன் கடவுளை தேடுறது, சுவிசேஷங்கிறது கடவுள் மனுஷனை தேடுறது. அவர் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரையும் தேடுறாரு, உன்னையும் தேடுறாரு. என்ன கையெடுத்து கும்பிட்டு கும்பிட வேண்டியவரை தெரிஞ்சுக்காம போற செல்வம். இயேசு உன்னையும் நேசிக்கிறாரு. உன்னோட பாவத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெழுந்த அவரே உண்மையான தெய்வம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி தெரியுமா? அவரையே கேட்டேன், நீ கேட்டு பாரு. ஜஸ்ட் டூ இட். God bless you, செல்வம். இந்தாங்க. இங்க பாருங்க, சந்துரு கிட்ட இப்ப எதுவுமே கேட்க வேண்டாம். திரும்பி வந்ததே தம்பராம் புண்ணியோங்கிற மாதிரி எப்படியோ திரும்பி வந்து சேர்ந்துட்டான். முதல்ல கல்யாணத்துக்காக வேண்டியதை பாருங்க. அவங்க சொல்றத கரெக்ட் சம்பந்தி. திருத்தணி முருகன் கைவிடல பாத்தீங்களா? வருஷா வருஷம் மொட்டை போடுறது வீணாயிடுமான்னு பாருங்க, மாப்பிள்ளை திரும்பி வந்துட்டாரு.
உங்க பொண்ணு என்ன சொல்றா? அவ என்ன சொல்ல போறா? மாப்பிள்ளை திரும்பி வந்ததுல அவளுக்கு சந்தோஷம் இல்ல. அப்போ நிச்சயம் பண்ண தேதியிலேயே கல்யாணத்தை முடிச்சிடலாங்கிறீங்க? ஏங்க இப்பவே அரசல் புரசலா சந்துரு ஏன் ஊருக்கு போனான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதையும் யோசிக்காம உடனே கல்யாணத்தை முடிங்க. எதுக்கும் சந்துரு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமா? எதுக்கு சம்பந்தி? கல்யாணத்துல இஷ்டம் இல்லாமலா மாப்பிள்ளை திரும்பி வந்திருக்க போறாரு? அந்த வேதாள முருங்கை மரம் ஏறுதோ இல்லையோ, முதல்ல இவருக்கு பேய் ஓட்டணும். இந்தாங்க சம்பந்தி, கல்யாண பத்திரிக்கை. ப்ரூஃப் அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். நீங்க பார்த்து ஓகே சொல்லிட்டீங்கன்னா பிரிண்ட் அடிக்க கொடுத்துருவேன். யுவராஜ், நீங்க பையனை பெத்தவரு, சொரத்து இல்லாம இருக்கலாம். நான் பொண்ணை பெத்தவன், சுடுதண்ணியில ஊத்திக்கிட்டு நிக்கணும். சாரி சாரி, அவங்கள மன்னிச்சிடுங்க. என்னடா அவன்? நீங்க போங்க போங்க. என்னடாச்சு? ஏன் அவர் அடிச்சீங்க? முதல்ல உனக்கு என்னாச்சுன்னு சொல்றா. அவர் சொல்றது உண்மைன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நானே உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தேன். இயேசு உங்களை நேசிக்கிறார். என்னடா நல்லா தானே ஃபாரின் போயிருந்தா, என்னாச்சு உனக்கு? இப்படி திரும்பி வந்திருக்கானடா? இயேசுவே உயிருள்ள தெய்வம், உண்மையான தெய்வம், ஒரே தெய்வம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா? Jesus loves you. தப்பு பண்ணிட்டீங்க சந்துரு. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேதுன்னு சொல்லப்பட்டிருக்க. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலேயே எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. இப்ப எனக்கு ஒரு அவிசுவாசியை கல்யாணம் பண்ணிட்டோமேங்கிற வருத்தம் இல்ல, நான் ஒரு கிறிஸ்துவங்கிறத சொல்லாம விட்டுட்டோமேங்கிற உறுத்தல் தான். நீங்க அதை தெரியப்படுத்திருக்கணும். சொந்த மண்ணுல சத்தியத்தை சொல்ல வந்த நீங்க முதல்ல உங்க வீட்டுக்குள்ள சொல்லிருக்கணும். உங்க மனைவிக்கே சத்தியத்தை சொல்ல தைரியம் இல்லைன்னா நீங்க எப்படி மத்தவங்களுக்கு சொல்ல முடியும்? அன்னைக்கு கூட நானா உங்களை பார்க்க வரல. இந்தியாவுக்கு கிளம்புற அவசரம். 3ஆம் நம்பர் ரூம்ல இருக்கிற உன் நண்பன் கிட்ட என்னை பத்தி சொல்லுன்னு ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருந்தாரு. அதனால தான் வந்தேன். அது வீண் போகல. நீங்களும் அன்னைக்கு ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாம அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஊழியத்தை செய்ய வேலையை விட்டுறணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. சத்தியத்தை நாம இருக்கிற இடத்துல முதல்ல சொல்லணும். வேலை செய்யற இடத்துலயும் சொல்லலாம். ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஒழுங்கா சர்ச்சுக்கு போறேன்னு திருப்தி பட்டுக்கிறவங்களும் இருக்காங்க. அது அவங்களுடைய ஆத்மாவை தான் சுத்திகரிக்கும், மற்ற ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தாத. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. நான் இதை பத்தி நிறைய யோசிச்சிருக்கேன். சத்தியத்தை சொல்ற அளவுக்கு நான் பரிசுத்தவான் கிடையாதுன்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன். பரிசுத்தமாவதுக்கு எல்லையே கிடையாது. இந்த ஊழியமே நம்மளை பரிசுத்தமாக்கும். அது மட்டும் இல்ல, சுவிசேஷங்கிறது ஆசீர்வாதத்தின் சாவி. யூ ஆர் ரைட். பாதி பேர் இந்த ஊழியத்தை செய்ய நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. ஒருத்தருக்கு சத்தியத்தை சொல்ல 2 நிமிஷம் போதும். இயேசு உங்களையும் நேசிக்கிறார், அவரை உண்மையான தெய்வம்னு சொன்னா போதும்.
அதுவே அவங்க மனசுல கிரியை செய்யும். நேரம் இல்லைன்னு நினைக்கிறவங்க வேற யாரும் இல்ல பிரதர். சண்டே கிறிஸ்டியன்ஸ் சர்ச்சில் சர்வீஸ் முடிஞ்ச உடனே மட்டன் ஸ்டாலுக்கு போற கூட்டம். இன்னொன்னு தெரியுமா, அவுட்ரீச் மினிஸ்ட்ரி, நற்செய்தி ஊழியம்னு வெளியூருக்கு போவாங்க. அவங்க போற ஊர்லயே நிறைய சர்ச் இருக்கும். அப்ப அந்த சர்ச்சஸ் என்ன பண்ணும்? அதுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்ல, வெக்கம். நம்ம ஊர்ல அதுவும் தெரிஞ்சவங்க முன்னால சொல்ல வெக்கம். ஆண்டவரை ருசிச்சு பார்த்தவன் நிச்சயமா வெக்கப்பட மாட்டான். அதத்தான் நானும் சொல்றேன். ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. நீங்களும் தைரியமா போய் முதல்ல உங்க மனைவி கிட்ட சொல்லுங்க. இங்க என்ன பண்றீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க. கல்யாணத்துக்கு எங்க அத்தை ஒருத்தங்க ஸ்ரீலங்கால இருந்து வந்தாங்கல்ல, அவங்க கொண்டு வந்தாங்க கதிர்காமத்துல இருக்க முருகன் கோயில் பிரசாதங்க. இப்ப சொல்லுங்க. எனக்கு தெரியும் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு. எனக்கு வேலையே இல்ல, எதை நம்பி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேட்க போறீங்க, அப்படிதானே? எங்க அப்பா கூட இருந்து விவசாயத்தை பாத்துக்கிட்டாலே போதும். நான், எங்க அப்பா, எங்க சொந்தக்காரங்க எல்லாருமே முருக பக்தர்கள் தாங்க. ஊர்ல இருக்க எங்க முருகன் கோயிலுக்கு ஒரு தடவை வாங்க, உங்க மனசுல இருக்க எல்லா குழப்பமும் தீர்ந்து போயிடும். ஐயோ, ஐம் சாரிங்க. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல, அது சொல்லுங்க. நான் சொல்ல போறதை கேட்டு நீ அதிர்ச்சி ஆயிடக்கூடாது. நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் சொல்லாம கொல்லாம நீங்க வெளிநாடு போனப்பவே நான் அதிர்ச்சி ஆகல. ஏன் தெரியுமா? எனக்கு உங்களை விட முருகர் மேல அவ்வளவு நம்பிக்கை. தேவி, பிரச்சனையே இப்ப அதுதான். நான் ஒரு கிறிஸ்டியன். நீ முருகர் முருகர்னு சொல்றியே, அதை விட நான் இயேசு கிறிஸ்துவை நம்புறேன். அவரை மட்டுமே வணங்குறேன். உனக்கு முதலையே சொல்லாதது ஏன் தப்புதான். சொல்லாமே இருக்கிறது அதை விட தப்பு. நீ அதிர்ச்சி ஆவன்னு எனக்கு தெரியும். இல்ல, எனக்கு எந்த அதிர்ச்சியும் இல்ல. நான் சாமியே கும்பிட மாட்டேன்னு சொல்லியிருந்தாதான் நிச்சயமா ஷாக் ஆயிருப்பேன். எல்லா நதியும் கடலுக்கு தான் போய் சேரும்னு சொல்லுவாங்க. நீங்க இயேசுவை கும்பிடுங்க, நான் முருகரை கும்பிடுறேன். தட்ஸ் ஆல். புருஷனும் பொண்டாட்டியும் ஒத்துமையா சந்தோஷமா வாழ எந்த சாமியும் குறுக்க நிக்காதுன்னு நான் நம்புறேன். வாங்க சம்பந்தி, இந்தாங்க எடுத்துங்க. என்ன இது? இன்னைக்கு கிருத்திகை, இப்பதான் பூஜையை முடிச்சேன். கிறிஸ்துவுக்கும் கிருத்திகைக்கும் என்னையா சம்பந்தம்? நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் என் புள்ளைய கேட்கணும்னு எதுக்கு சொன்னு இப்பதான் ஏன் புரியுது. சம்பந்தி, நீங்க என்ன சொல்றீங்க, எதுக்கு கோவப்படுறீங்கன்னு எனக்கு புரியல. ஏயா, உன் புள்ள மதம் மாறினது உனக்கு தெரியாதா? கூப்பிடியா உன் புள்ளைய? இதோ வராளே என் பொண்ணு. இவ 10 வயசுலயே முருகனுக்கு அழகு குத்தி காவடி எடுத்தவ. நான் 58 வயசுல மருதமலைக்கு 16 மைல் நடந்து பால் குடம் எடுத்தவன். என்ன ஏமாத்திட்டியா நீ? என்னடா இது? என்னடா இதெல்லாம்? தேவி, கிளம்பமா இப்போ. இத பாருங்க சம்பந்தி, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவி, என்னம்மா இதெல்லாம்? யோ பங்காளி, இவர் என்ன பண்ணாருன்னு இந்த ஆளுகிட்ட சொல்லியா? நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்தீங்களம்மா, அப்ப அவன் வீட்டுக்காரர் இருக்காரு, அவர் இயேசுவை பத்தி சொல்றேன்னு எல்லார்கிட்டையும் பேசியிருக்காரு. அது தெரிஞ்ச எங்க பெரியப்பா நேத்து வந்து உங்க அப்பாவை சத்தம் போட்டு போறாருமா.
டேய் சந்துரு, இவங்க என்னடா சொல்றாங்க? சொல்றா, இப்பயே வாய மூடிட்டு இருக்க. நான் சொல்றேன் மாமா, இவர் ஒரு கிறிஸ்டியன். கல்யாணம் ஆன அன்னைக்கே என்கிட்ட சொன்னாரு. இதையுமா என்கிட்ட நீ சொல்லல? சொல்லிருந்தா கல்யாணத்தை நிறுத்திருப்பீங்களா? நான் நிறுத்திருப்பேயா. இப்ப நமக்குள்ள எதுக்கு விதண்டாவாதம்? மாப்பிள, நீங்க தான் சொல்லணும். ஊர்ல எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. உங்க மாமனாரு எங்க ஊர் முருகன் கோயில் தர்மகர்த்தா. காவடி தூக்குற ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு நீங்க இப்படி சிலுவையை தூக்கிட்டு தெரிஞ்சா ஊர் ஜனங்க எங்களை பார்த்து என்ன நினைப்பாங்க? நீ ஏன் என் சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் இயேசுவை பத்தி பேசியிருக்க? மாமா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உங்ககிட்ட இயேசுவை கும்பிடுங்கன்னு சொல்லல. இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு தான் சொன்னேன். அப்ப எங்க சாமியெல்லாம் எங்களை நேசிக்கிறது இல்லையா? நாங்க சொல்றது இல்ல, நீங்க மைக்க புடிச்சுக்கிட்டு ஊரு ஊரா போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வேலை இல்லைனாலும் பரவாயில்லன்னு உனக்கு என் பொண்ணை கொடுத்தா நீ இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. தேவி, நான் இந்த தப்பும் பண்ணல. அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தப்போ நீங்க எதுவும் பேச வேண்டாம். உங்க வழியில நீங்க போங்க, என் வழியில நான் போறேன்னு அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு அவமானமா இருக்கு. தேவி, இதுல அவமானப்பட என்ன இருக்கு? நான் ஒரு இந்து. அப்படின்னா மனுஷி தானே, என்னோட மனைவி தானே, இந்த வீட்டோட மருமக தானே. நான் அப்படி என்ன குத்த செஞ்சுட்டேன்னு எனக்கு உண்மையாவே புரியல. எங்கேயாவது கிளப்ல சீட் ஆடிட்டு இருந்தனா, இல்ல ரோட்ல குடிச்சிட்டு விழுந்து கிடந்தானா? நீங்க எல்லாம் அவமானமா நினைக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? ஒரு டீ கடையில டீ சாப்பிட்டா கூட அந்த கடையில டீ நல்லா இருக்குன்னு சொல்றது இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். இயேசு நல்லவர், உங்களையும் நேசிக்கிறாருன்னு சொன்னேன். அதுல என்ன தப்பு? தப்புதான், தப்புதான். நீங்க போய் சொன்னது இன்னொரு டீ கடையில. எங்க குடும்பமே பூஜை, புனஸ்காரம், ஆச்சாரம், ஐதீகம்னு இருக்கிற குடும்பம். இதையே நீங்க எங்க ஊர்ல சொல்லிருந்தீங்கன்னா வெட்டு குத்து தான் நடந்திருக்கும். இப்ப புரியுதா நான் சொல்ற டீ கடைக்கும் நீ சொல்ற டீ கடைக்கும் உள்ள வித்தியாசம்? அங்க கோபம், இங்க அன்பு. அங்க வெட்டு குத்து, இங்க சமாதானம். உன்னை போல மத்தவங்களையும் நேசின்னு சொன்னவர இயேசு மட்டும்தான். இத பாருங்க, எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் என் புருஷன் எனக்கு பிடிச்சத உடுத்தணும், எனக்கு பிடிச்சத சாப்பிடணும், எனக்கு பிடிச்சத செய்யணும் தான் நினைப்பா. நீங்க எனக்கு பிடிச்ச கடவுளை கும்பிடலனாலும் பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு பிடிச்ச என் அப்பாவை அவமானப்படுத்தினா என் புருஷனே எனக்கு பிடிக்காம போயிடுவாரு. எல்லா மனிதரும்
இந்தாடா. என்ன இது? உனக்கு தாண்டா. இந்த ஊர்ல நல்ல சந்தனம் கிடைக்குமோ கிடைக்காதோ, அப்புறம் அலர்ஜி அது இதுன்னு சொல்லுவேன். என்னப்பா விளையாடுறியா? என் மாமனார் தான் ஏதோ உளறாருன்னா நீ கூட சேர்ந்துக்கிட்டு ஜால்ரா போடுறியா? விளையாட்டு இல்லடா, வேண்டுதல். எனக்கு மொட்டை போடுறேன்னு அவர் என்ன வேண்டிக்கிறது? உன் பிள்ளைக்காக தாண்டா. இதோ பார், தேவையில்லாம இப்ப பிரச்சனை பண்ணாத. அதுவும் இல்லாம அவங்க சொந்த ஊர்ல காலாகாலமா போற குலதெய்வம் கோயில்னு வேற சொல்றாங்க. அதுக்காக தானடா நம்ம இப்ப வந்திருக்கோம். நான் மொட்டை எல்லாம் அடிக்க மாட்டேன்ப்பா. இதான் முடிவா? எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றேன். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லு. அதுவும் ஒரு காரணம் தான். கடவுளுக்கு செலுத்துற காணிக்க நாங்க நம்புறோம். திரும்ப வளர்ந்துடுங்கிற நம்பிக்கையில தானே முடிய காணிக்கையா கொடுக்கறோம். கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு காஸ்ட்லியான பொருள் எவ்வளவோ இருக்கு. இந்த தாத்பரியம் உனக்கு புரியாது. உன் வியாக்கியானம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. உன் பொண்டாட்டிக்காக விட்டு கொடுன்னு சொல்ற, அவ்வளவுதான். சார் பாக்கெட் 10 ரூபா சார், வாங்கிக்கங்க சார். காலைல இருந்து ஒண்ணு கூட விற்கல சார். உனக்காக வாங்கிக்கிறேன். உனக்கு இயேசுவை பத்தி தெரியுமா? நான் கூட கிறிஸ்டின் தான் சார். வருஷம் வேளாங்கண்ணி போய் மொட்டை கூட போடுவேன் சார். கிறிஸ்துவ மட்டும் கும்பிடுறவங்க தான் கிறிஸ்துவங்க. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரே தெய்வம். அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது நம்மளோட இருதயத்தை மட்டும்தான். முடிய கொடுக்கறது, அவருக்காக உடம்ப வருத்திக்கிறது, இதுலெல்லாம் அவருக்கு பிரியமே இல்லை. இயேசு கிறிஸ்துவே உண்மையான தெய்வம். இயேசு கிறிஸ்துவ நம்ம சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டு அவர் சொல்படி நடந்தாலே போதும். நம்ம இன்னைக்கு மறைச்சாலும் பரலோகம் நிச்சயமா கிடைக்கும். இரு. இதை படிச்சு பாரு. இயேசு யாரு, அவர் நமக்காக என்ன செஞ்சிருக்காரு, அவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அது உனக்கு புரிஞ்சா நீயும் அவரை பத்தி 4 பேருக்கு சொல்ல. ஆண்டவர் நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பார். ரொம்ப நன்றி சார். அப்பா போலாமாப்பா? ஏண்டா இப்படி பப்ளிக்கா அவங்கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு வெக்கமா இருக்குடா. ஏன்பா பப்ளிக்கா சாராயம் விற்கிறவன், பான் பராக்கு விற்கிறவன், பிளாக்ல டிக்கெட் விற்கிறவன், இவனெல்லாம் சாதாரணமா பாக்குற நீ என்ன பார்த்து எப்படிப்பா வெக்கப்படுற? செத்து போனா பரலோகம் போக என்ன வழின்னு சொல்ற? அதுக்கு நான் எதுக்குப்பா வெக்கப்படணும்? மாமா இங்க பாத்தீங்களா? பெரிய மனுஷன் மாதிரிலாம் வந்திருக்காரு. இவர் மடியில தான் இவங்க அப்பா உட்கார வைக்கணும் போல இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? உள்ள கூட்டிட்டு போமா, தெரியும். சந்துரு மொட்டை போட சம்மதிச்சிட்டாமா? அப்பா அவர் வற்புறுத்தாதீங்க, செந்திலுக்கே முடி எடுத்துருவோம். என்னம்மா நீ மாப்பிள்ளையே சம்மதிச்சு உக்காந்துட்டு இருக்காரு, நீ ஏமா இப்ப பிரச்சனை பண்ற? இங்க பாரு, அவரே தான் முழு மனசோட வந்து உக்காந்துருக்காரு. நீ வேணா கேட்டு பாரு. இல்ல வேண்டாம், நீங்க எந்திரிங்க. தேவி, நீ நினைச்சபடி எல்லாம் மாத்த முடியாது. இது என்னோட வேண்டுதல். பரவாயில்லப்பா, செந்தில உட்கார வைங்க. தெய்வ குத்தம் ஆயிடுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, அவருக்கு பதிலா செந்திலுக்கே மொட்டை அடிச்சிடலாம். தேவி, உங்க அப்பா மனசு கஷ்டப்பட வேண்டாம், நானே முடி எடுத்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க எந்திரிங்க. எந்திரிங்க. தேவி, நீ வாடா, உட்காரு. அப்பா வாங்க, செந்தில மடியில் உட்கார வச்சுக்கோங்க. அவரும் தாத்தா தான், சம்பந்தி மடியிலே உட்கார வை. என்ன இவரு? நீ வடகடா.
ஏன் அப்படி பண்ணிட்ட? நீங்க எதுக்கு திடீர்னு சம்மதிச்சீங்க? உனக்காக தான். அதனாலதான் வேண்டாம்னு சொன்னேன். நீங்க எனக்காக இன்னைக்கு முடிவு எடுத்துட்டு நாளைக்கு உங்களுக்காக என்ன ஞானஸ்நானம் எடுக்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க நீங்களாவே இருங்க, நான் நானாவே இருக்கேன். தேவி, நீ எனக்காக எதையுமே மாத்திக்க வேண்டியதில்லை. நான் கிறிஸ்டியனா மாறிடுறேன்னு சொன்னா வேண்டான்னு சொல்லிடுவீங்களா? அதான் சொன்னனே, அப்படியே நீ மாறினாலும் எனக்காக மாறக்கூடாது. நீ என்னை இந்துவா மாற சொல்றது உன்னோட நல்லதுக்கு. நான் உன்னை கிறிஸ்டினா மாற சொல்றதும் உன்னோட நல்லதுக்கு தான். நீயாவும் நான் நானாவும் இருக்கலாம்னு சொன்னியே. இப்ப நம்ம குழந்தைக்கு என்ன சொல்ல போற? மம்மி, நீங்களாவது சொல்லுங்களேன். உன் டாடியே சொல்வாரு, அவர்கிட்ட கேட்டுக்கோ. பாவம், மம்மிக்கும் தெரியல, அதான் போயிட்டாங்க. ஆனா எனக்கு தெரியும் டாடி, நம்ம காட் ஜீசஸ் தான். தேவி, குழந்தைக்கு குடிக்க கொஞ்சம் சுடுதண்ணி வைமா. கொண்டு வர அத்தை. உப்பு சரியா இருக்கான்னு பாருங்க. குழந்தை என்ன பண்றான்? பிரேயர் தாத்தா. சாப்பிடறதுக்கு முன்னால பிரேயர் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். நமக்கு சாப்பாடு கொடுத்த ஜீசஸ்க்கு தேங்க்ஸ் சொல்ல வேணாமா? அது ஒண்ணு இல்லங்க, ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறாங்கல்ல, அத சொல்றான். எந்த ஸ்கூல்ல படிக்கிறான்? கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சா அதான் சொல்லி கொடுப்பாங்க. நான் சேர்க்கும் போதே சொன்னேன், உங்க பொண்ணு கேட்கலையே. அம்மா, 4 ஸ்கூல்ல அப்ளிகேஷன் வாங்கணும். அந்த ஒரு ஸ்கூல்ல மட்டும் தான் கிடைச்சது. எதுவும் தெரியாம பேசாத. ஏமாப்ள, 4மே இந்து ஸ்கூலா பார்த்து வாங்க வேண்டியதுதானே? எந்த ஸ்கூல்லயுமே கிடைக்காம போயிருந்தா? அப்பா, ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல வாங்கணும். அங்க மட்டும் தப்பா கிடைச்சது. என்ன பண்ண சொல்றீங்க? இந்த பாருமா, இப்பெல்லாம் ஸ்கூல்ல அப்பா அம்மா ஜாதகத்தையே கேக்குறாங்க. அப்பா கிறிஸ்டியன் தெரிஞ்சா ஹிந்து ஸ்கூல்ல எப்படி அட்மிஷன் கொடுப்பான்? இதுக்கு தான் 2 பேரும் ஏதாவது ஒரே வழியில போங்கன்னு சொல்றேன். அப்பவாது குழந்தையோட படிப்பும் எதிர்காலமும் கெடாம இருக்கும் இல்லையா? இவன் கெட்டது பத்தாம அவளும் கெடணுங்கிறீங்களா? இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நீங்க தான் பிரச்சனை. எல்லா விஷயத்திலையும் என் பொண்ணு தலையிடுறதுனால தான் இப்ப பிரச்சனையே. உனக்கு ஏன்பா இந்த வேலை? நான் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல எப்படி தெரியும்? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் தெரியதானே செய்யும். ஏன் உன் பிள்ளையே போய் சொல்லுவான்? என்ன ஆனாலும் சரி, இந்த வருஷம் முடியட்டும். முதல்ல ஒரு நல்ல இந்து ஸ்கூலா பார்த்து அவனை சேர்த்துட்டு தான் மறுவேலை. ஹிந்து ஸ்கூல்னா என்ன டாடி? ஏன் மாசிலாமணி, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். விவசாயம்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? உன்னை தாப்பா பார்க்கணும்னு இருந்தேன். பழைய அரியர்ஸ் வந்துருச்சு. 2008க்கு அப்புறம் ரிட்டையர் ஆனவங்களுக்கும் கொடுக்க சொல்லி ஜீவோ வந்துருச்சு. வெரி குட். அடுத்த தடவை நீ பென்ஷன் வாங்கும்போது சொல்லு, நானும் வரேன். அப்புறம் பேரனா ஸ்கூலுக்கு போல? தாத்தா ஊர்ல இருந்து வந்ததும் மட்டம் போட்டானா? அந்த வயிற்றுல ஏன்பா கேட்குற? டிசி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏன், என்னாச்சு? சத்தியமூர்த்தி, தெரியாம ஒருத்தனுக்கு என் பொண்ணை கொடுத்துட்டேன்யா. என்னையா சொல்ற? உன்கிட்ட சொல்ல எனக்கு என்ன சத்தியமூர்த்தி? மாப்பிள்ள கிறிஸ்டினா என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டான். அட போயா, நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். பொண்ணு சந்தோஷமா வச்சிருக்கானா?
குடியும் குத்தியுமா இருக்கான், பொண்ணு அடியும் உதையும் வாங்கிக்கிட்டு இருந்தா நம்ம மோசம் போயிட்டோம்னு சொல்லலாம். ஆனா உன்ன உதைச்சு உங்க அப்பா வீட்டுக்கு போன்னு சொல்றவன் இந்துவா இருந்தா சந்தோஷப்படுவியா என்ன? நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறது தான் இந்த காலத்துல கஷ்டமா இருக்கு. பத்திரிகையை புரட்டினாலும் டிவி பார்த்தாலும் பாதி நியூஸ் ஃப்ராடு பண்றவனை பத்தி தான். இது கதை இல்ல, நிஜம். சொல்வதெல்லாம் உண்மை. மாப்பிள்ளை நல்லவனா இருக்கானா, அவன் பின்லேடன் புள்ளையா இருந்தாலும் கட்டி கொடுத்துடலாம். அதான் என் பாலிசி. இவன் பிரச்சனை என்ன? எதுக்கு டிசி வாங்குற? அது இவன் படிக்கிறது கிறிஸ்டியன் ஸ்கூலா இருக்கு, அதான். யோ, பிரேயர் பண்ண சொல்லி கொடுக்குறாங்கயா. நாளைக்கு அவன் பாட்டுக்கு இயேசுநாதர் பைபிள் சர்ச்சுன்னு போயிட்டானா? ஏயா, பிரேயர் பண்ண தானையா கத்து கொடுக்குறானுங்க. ஏதோ பாம்பு வைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்து நாளைக்கு தீவிரவாதியா மாத்திட போறது மாதிரி பயப்படுற? சத்தியமூர்த்தி, உனக்கே தெரியும் நம்ம ஆபீஸ்ல ஆயுத பூஜை போடுறதுக்கு என்னதான் கூப்பிடுவீங்க. ஒரு வாட்டி இந்த பீட்டர் என்கிட்ட பைபிளை கொடுத்தான்னு தூக்கி வீசுன ஞாபகம் இல்ல? மறக்காம 2 வேளை பட்டைய போடுறவன்யானா? இந்த பட்டையா பத்தியா? உனக்கே அந்த பட்டை தான் ஞாபகத்துக்கு வருது. Our Father, thou art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. நான் முழுசா சொல்லுவேன். எப்படின்னு கேக்குறியா? என் பேரன் சொல்லி கொடுத்தது தான். இதே ஸ்கூல்ல தான் படிக்கிறான். காட் இஸ் லவ்னு சொல்றாங்களே, அது இயேசுவுக்கு மட்டும்தான் பொருந்தும். அடுத்தவனை நேசி, பகைவனையும் நேசி, எல்லாரு மேலையும் அன்பு செலுத்து, யாரா இருந்தாலும் மன்னிச்சு ஏத்துக்கோ, பாவம் செய்யாதேன்னு சொன்னது இயேசு. கரெக்டா? அதை எப்பவோ சொல்லிட்டு செத்துட்டாருன்னு சொல்றவன் இந்து. இன்னைக்கும் உயிரோட இருக்காருன்னு சொல்றவன் கிறிஸ்தவன். சொன்ன மேட்ரு கரெக்டா இல்லையா? அதை மட்டும் யோசி. பேரன் நல்லவனா வளருவானா இல்லையா? அதை மட்டும் பாரு. இந்து ஸ்கூல்ல சேர்த்தா கூட அப்ளிகேஷன்ல கிறிஸ்தவ தேதியை தான் எழுதி ஆகணும். எனக்கு எப்படி இந்த ஞானோதயம்னு யோசிக்கிறியா? என் மாப்பிள்ளையோட அப்பா தான், அவரு கிறிஸ்டியனா. அவரு சொல்லிதான் தெரியும். ஒரு நாள் ஏதோ சத்தியம் சொல்றேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இயேசுவை பத்தி நிறைய சொன்னாரு. அதுக்கு பேரு தான் சுவிசேஷம்னு சொன்னாரு. எனக்கு சுவிசேஷம் பிடிச்சதோ இல்லையோ, அதுல இருந்த விசேஷம் பிடிச்சது. பழகுன இடத்தை விட்டு புது இடத்துக்கு மாத்தினா அவன் மனசும் பாதிக்கும், படிப்பும் கெடும். இயேசு மேல உனக்கு கோபம் இருந்தா ஸ்கூலை மாத்திடு. மாப்பிள்ளை மேல கோபமா இருந்தா அவன் இங்கேயே படிக்கட்டும், விடு. என்னப்பா, டிசி வாங்கிட்டீங்களா? இல்லம்மா. சம்மந்தி இல்ல? 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. மாப்பிள்ள அவர் ஆபீஸ் போயிருக்காரு. என்னப்பா ஆச்சு? ஒண்ணு இல்லம்மா. நம்ம சத்தியமூர்த்தி இல்ல, என் கூட ஒர்க் பண்ணானே, எதேர்ச்சியா சந்திச்சோம். ரொம்ப நேரம் பேசணும். அவன் சொன்னா, பேரன் ஸ்கூலை மாத்திராத, புள்ள படிப்பு தான் கெடும்னா. கேட்டான் பாருமா ஒரு கேள்வி. உனக்கு கோவம் இயேசு மேலையா இல்ல உன் மாப்பிள்ள மேலையான்னு. ஆடி போயிட்டேன். செந்தில் அங்கேயே படிக்கட்டும். அப்புறம் உங்க அப்பாவுக்கு யார் மேல கோவமா? என் மேலையா, ஜீசஸ் மேலையா? யார் மேலையும் கோபம் இல்லாம தான் ஊருக்கு கிளம்பி போனாரு. நான் ஜீசஸ பத்தி யாருக்காவது சொல்லணும்னு நினைச்சா உடனே சொல்லிடுவேன். என்னைக்காவது ஒரு நாள் அது அவங்க மனச யோசிக்க வைக்கும். ஜீசஸ்னா யாருன்னு தெரியாம இருக்கிற உங்க அப்பாவுக்கு நான் சத்தியத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். 2-3 நாளா அவர்கிட்ட பேசணும்னு மனசுல தோணிக்கிட்டே இருக்கு.
ஹலோ. ஐரெண்டு திங்களாகியே அம்மா உன் அங்கமெல்லாம் ஒன்று சுமந்து ஐரெண்டு திங்களாகிய நம்மா கட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் சீராட்டிலே நம்மா உன்னை பிறப்பிலே நான் காண்பேன் அம்மா. உடல் விட்டு ஆவி போனாலும் உடல் விட்டு ஆவி வந்தாலும் மானே தேனே என்று ஆதரிச்ச என் அம்மா உன்னை எப்படி நான் காண்பேன் அம்மா. மசன்னு நிக்காதீங்கடா, ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. என்ன பெரியப்பா பண்றது? ஆம்பளை வாரிசு இருந்தது உங்க 2வது தம்பிக்கு தான். அவனும் போய் சேர்ந்துட்டான். எல்லாரும் பொண்ணல்ல பெத்து வச்சிருக்கோம். அதுக்காக பொண்ணுங்களை கொல்லி போட முடியும்? பிள்ளைக்கு பிள்ளையா இருக்கிறது மாசலாமணி மாப்பிள்ள தானே, அவர் தானே கொல்லி போடணும். ஏலா மாசலாமணி மாமாவுக்கு மச்சினி புள்ள இருக்கான்ல, அவனும் புள்ள மாதிரி தானே, அவனை போட சொல்லுங்க. மாப்பிள்ள போட்டா என்ன? ஏதாவது உளராத. மாசலாமணி செத்தது மாப்பிள்ள கவலையில தான். வாய மூடுங்க. ஏதாவது பிரச்சனை கிளப்புன்னு பேசாதீங்க. உங்ககிட்ட அவன் சொல்லிட்டு செத்தானா? மாப்பிள்ள கிறிஸ்தவரு தெரியுமா உங்களுக்கு? இல்ல நம்ம ஆசைப்பட்டா கூட மாப்பிள்ள கொல்லி போட வர மாட்டார்ல. அத நீ சொல்லாத, மாப்பிள்ளையே சொல்லட்டும். நான் தான் சொல்றேன் சித்தப்பு, விட்டா பொட்டில வச்சு அடக்கம் பண்றேன் பாரு. அவர் தலையெழுத்தா தானா? அனாதை சாவு மாதிரி யாராவது கொல்லி போடட்டும். ஏச்சுவ கும்புறவங்களாம் அப்படிதான். நம்ம எல்லாத்துக்கும் துணிஞ்சிருவான். பாடியை தூக்குறதா பொட்டியை தூக்குறதா நமக்கு எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அவங்க வரமாட்டாங்களா? பாவம், அவங்க அப்பாவை நினைச்சாதான் பரிதாபமா இருக்கு. நாளைக்கு அவருக்கும் இந்த கதி தான். நானே கொல்லி போடுறேன். உலகலாம் உறந்து நமக்குரியவனே, உலகலாம் காப்பவனே, சிரிச்சிற்றோம் திருவாசனம் பலம் போற்றிய, சிரிச்சிற்றோம் திருவாசனம் போற்றிய. திரும்பி பார்க்காம போங்க. எல்லாரும் கொஞ்சம் நில்லுங்க. எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லைனாலும் உங்களுக்காக இந்த சடங்கை எல்லாம் செஞ்சு நீங்க ஆசைப்பட்டபடி என் மாமனாருக்கு கொள்ளியும் போட்டுட்டேன். இப்ப நான்
சும்மா சொல்லணும்னு ஆசைப்படுறத தயவு செஞ்சு கேட்டுட்டு போங்க. கிறிஸ்துவன் வரமாட்டான்னு சொன்னீங்க, அவனும் வருவான். எதையும் அர்த்தம் தெரிஞ்சு செய்யணும்னா அவனும் வருவான். சடங்கு சம்பிரதாயத்தை விட சத்தியம் பெருசுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் எப்படி வருவான்? இயேசு என்ன நேசிக்கிறார், அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களையும் நேசிக்கிறாரு, அதை நீங்க உணரணும். உண்மை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சாகர வரைக்கும் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். செத்ததுக்கு அப்புறம் என்னன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கலாம், நிறைய நீங்க படிச்சும் இருக்கலாம். செத்து போயிட்டாரு, இறந்து போயிட்டாருன்னு சொல்றோமே, அதுக்கு என்ன அர்த்தம்? செத்ததுக்கு அப்புறம் எங்க போயிட்டாரு? அத உங்களால சொல்ல முடியுமா? சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேர் தான் நிரந்தர வாழ்க்கை. அத பத்தி இயேசு மட்டும்தான் சொல்லியிருக்காரு. இயேசு எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நம்ம உள்ளத்தை, சுத்தமான உள்ளத்தை, பாவம் இல்லாத உள்ளத்தை. அதை அவருக்கு கொடுத்து பாருங்க. நம்ம பாவத்துக்காக தான் அவர் சிலுவையில தொங்கி 3வது நாள் உயிரோட எழுந்தார். இதை நீங்க நம்பினா, உங்க பாவங்களை மன்னிக்க சொல்லி மன்னிப்பு கேட்டா, உங்க பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும். இன்னைக்கே செத்தாலும் நம்ம சொர்க்கத்துக்கு போலாம். அவர் உண்மையான தெய்வமா இல்லையாங்கிற சந்தேகம் எனக்கும் இருந்தது. அது அவர்கிட்டயே கேட்டேன். அவர் நிரூபிச்சு காட்டினாரு. நீங்களும் கேட்டு பாருங்க. நிச்சயமா அந்த அதிசயத்தை நீங்க பாப்பீங்க. நான் அழுதப்போ எல்லாரும் ஆச்சரியப்பட்டீங்க. நான் அழுதது என் மாமனார் செத்து போனதுக்காக மட்டும் அல்ல, ஒரு கிறிஸ்துவனா என் கடமையை செய்யாம சத்தியத்தை சொல்லாம விட்டுட்டேனுங்கிற கவலையிலேயும் தான். இயேசு சொன்ன சத்தியமான வார்த்தை, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. தேவி, நான் மயானத்துல பேசினதை பத்தி உனக்கு என் மேல கோபம் இல்லையே? இயேசுவை பத்தி சொல்ல நேரம், காலம், இடம் பார்க்க கூடாது. சொல்லணும்னு தோணும் போதே சொல்லிடணும். ஜஸ்ட் டு இட். இயேசு திரும்ப வருவார். அப்போ சத்தியத்தை கேட்டும் நம்பாதவங்களை மட்டும் கேள்வி கேட்க மாட்டாரு. சத்தியத்தை சொல்லாதவங்களையும் கேட்பாரு. உங்க அப்பா சத்தியத்தை தெரிஞ்சுக்காமலே செத்துட்டாரு. அதை சொல்லாத கவலையில நான் அழுத. இந்த உலகத்தை சந்தோஷப்படுத்த நான் கொள்ளி வச்சேன். உங்க எல்லாரோட ஆசையை நிறைவேற்றினதுக்காக அந்த உரிமையில அப்படி பேசினதா நினைக்க வேண்டாம். 16வது நாள் பேசலான்னு தான் நினைச்சேன். மயானம் எந்த மனுஷனுக்கும் தன்னோட மரணத்தை ஞாபகப்படுத்தும். அதனால சத்தியத்தை சொல்ல அதுதான் சரியான இடம்னு எனக்கு தோணுச்சு. சொல்லிட்டேன். கிறிஸ்துவனா அது என்னோட கடமை. நீங்க உங்க கடவுளுக்கு செஞ்ச கடமையை விட என் சந்தோஷத்துக்காக செஞ்ச கடமைதான் எனக்கு பெருசாவும் தெரியுது, பெருமையாவும் இருக்கு. தேங்க்யூ. உங்களை நினைச்சா
எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நற்செய்தி ஊழியம் செய்யத்தான் நேரம் இல்லைன்னு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு தனியா நேரத்தை ஒதுக்கணும்னு அவசியமே இல்ல பாஸ்டர். எப்பெல்லாம் முடியுமோ எங்க வேணாலும் சத்தியத்தை சொல்லலாம். ஜஸ்ட் டு இட். அது நடைமுறைக்கு ஒத்து வருமா? ஏன் வராது? நான் செய்யறேன். ஷாப்பிங் போகும்போது, பீச், பார்க், இப்படி வெளியில போகும்போது நான் சொல்றேன். வெரி சிம்பிள். ஜீசஸ் லவ்ஸ் யூ. இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்றேன். அதான சத்தியம். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக நானும் அறிக்கை பண்ணுவேன். தினமும் பல் தேய்க்கிறோம், குளிக்கிறோம், சாப்பிடுறோம், ட்ரெஸ் பண்றோம். அந்த மாதிரி தான் இதையும் செய்யணும். ஜஸ்ட் டு இட். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணுன்னு 2 தீமோத்தேயு 4:2 சொல்லிருக்கு. நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்க, பேப்பர் போடுறவன், பால் போடுறவன், கார் பார்க்கிங்ல டோக்கன் போடுறவன், இப்படி எவ்வளவோ பேரை தினமும் சந்திக்கிறோம். அவங்க கிட்ட ஒரு நிமிஷம் ஆண்டவரை பத்தி சொல்லலாம். அதான் சுவிசேஷம். சில சமயம் அது விபரீதமாயிடும் பிரதர். என்ன ஆயிடும் விக்டர்? சந்துரு சொல்ற மாதிரி சொன்னா ஒரு ஸ்மைலோட போயிட போறாங்க. என்ன ஒரு சிலர் முறைப்பான், ரொம்ப தீவிரமா இருக்கிறவன் அடிப்பான், கொலையா பண்ணிட போறான். ரத்த சாட்சியம் மறிக்கணும்னு சொல்றீங்களா? அது உங்களை மாதிரி பாஸ்டர்ஸ் ஊழியக்காரங்களோட வேலை. அப்ப நாம யாரு ஜான்? இயேசுவை ஏத்துக்கிட்ட எல்லாரும் ஊழியக்காரங்க தான். சத்தியத்துக்காக சாகவும் தயாரா தானே இருக்கணும். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். இங்க பாருங்க, சத்தியத்தை சொல்ல வேண்டியது நம்ம கடமை. இன்னைக்கு சவுத் கொரியா, சைனா, இங்கெல்லாம் கிறிஸ்துவர்களோட சதவீதம் 80%க்கு மேல வந்துடுச்சு. அதுக்கு காரணம் சந்துரு சொல்ற ஊழியம்தான். 1-to-1 ஷேரிங். அது ஏன் நம்ம நாட்டுல இல்லைன்னா நம்ம மக்கள் ஊழியத்துக்குன்னு ஆட்களை ஒதுக்கிடுறாங்க. அது சுவிசேஷகர் வேலை, பாஸ்டரோட வேலைன்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் சுவிசேஷ ஊழியத்துக்கு காசு கொடுத்துட்டா போதும்னு நினைக்கிறாங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7. இன்னும் சிலர் அவங்க செய்யற வேலை தடையா இருக்கிறதா நினைக்கிறாங்க. பதவி, அந்தஸ்து, ஜாதி, ஏன் கௌரவமே தடையா இருக்கிறதா நினைக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சாதாரணமா பேசி அன்பா சொல்றமே, அதுதான் சக்தி வாய்ந்த ஊழியம். வெல் செட் சந்துரு. இன்னைக்கு பாஸ்டர்ஸ் பல பேர் என்ன சொல்றாங்க? ஆத்தும அறுவடைய சர்ச்சுக்குள்ள நடத்தணும்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் 2 பேரை சர்ச்சுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ற எந்த பாஸ்டரும் 2 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொல்றது இல்ல. சில பாஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களுக்கெல்லாம் 6 நாள் வேலை 1 நாள் ஓய்வுன்னா சில பாஸ்டர்ஸுக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலையும் 6 நாள் ஓய்வுமா நினைக்கிறாங்க. ஒரு சர்ச்சுக்கு 2000 பேர் வராங்கன்னா அந்த 2000 பேரும் ஒரு நாளைக்கு 2 பேருக்கு சத்தியத்தை சொன்னா ஒரு மாசத்துக்கு 1,20,000 பேருக்கு சத்தியத்தை சொல்லிடலாம். அதனால தான் சொல்றேன், பர்சனல் மினிஸ்ட்ரி இஸ் a powerful ministry. சைனாவில் அதைத்தான் செய்யறாங்க. கரெக்ட். அதுதான் எழுப்புதல். அதுக்கு பேரு தான் க்ரூசேட். எழுப்புதல்னா குதிச்சு சத்தம் போட்டு ஆராதிக்கிறதும் அந்நிய பாஷையில பேசுறதும் தான் இன்னைக்கு பலரும் நினைக்கிறாங்க. அப்போ தாவீத போல நடனமாடின்னு பாடுறோமே, அது தப்புன்னு சொல்றீங்களா? அந்நிய பாஷையில பேசுறதும் குத்தம்னு சொல்றீங்களா பாஸ்டர்? தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது உயர்வும் பரவலும் ஆனது. வெர்டிகல் அண்ட் ஹரிசான்டல். உயர்வுன்றது பரலோகத்துல இருக்க ஆண்டவரோட நமக்கு இருக்க உறவு, துதிப்பது, ஆராதிப்பது, ஜெபிக்கிறது. அதுதான் வெர்டிகல். பரவலானதுன்னா ஆண்டவரை பத்தி அன்பா சொல்லி அனைவரோடும் இந்த உலகத்துல நாம ஏற்படுத்துற உறவு. அது ஹரிசான்டல். அதுதான் சுவிசேஷம். நமக்கு 2மே முக்கியம். இன்னைக்கு எங்க போறீங்க? ஒரு ஆயுள் தண்டனை கைதியை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சந்துரு தான் பிடிவாதமா இன்னைக்கு போகணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாரு. ஜஸ்ட் டூ இட். என்ன சந்துரு, அப்படித்தானே? சத்தியத்தை சொல்லணும்னு நமக்கு என்னமோ வாய்ப்போ வந்தா அது ஆண்டவருடைய கட்டளைன்னு நான் நினைக்கிறேன் பாஸ்டர். அதை உடனே செஞ்சிடணும்.
யூ ஆர் ரைட். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். நம்ம சொல்லணும்னு நினைச்சவங்க நம்ம சத்தியத்தை சொல்றதுக்கு முன்னாலேயே இறந்து போயிட்டாங்கன்னா அது காலத்துக்கும் நம்ம மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். இப்பவும் எனக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க எவ்வளவோ பேருக்கு சத்தியத்தை சொல்லாம விட்டுட்டோமேன்னு ஒரு ஏக்கம் இருக்கு. ப்ரே பண்ணுங்க பாஸ்டர். தம்பி, இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசுவை பத்தி உனக்கு தெரியுமா? நம்ம எந்த பாவம் செஞ்சிருந்தாலும் இயேசு நம்மளை மன்னிப்பார். அவர் மன்னிச்சிட்டா விடுதலை கச்சிருமா? கிடைக்கும். எப்படி 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 கச்சிருமா? பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் எல்லாமே கிடைக்கும். உன்னோட ஆயுள் தண்டனைய சட்டம் முடிவு பண்ணிருக்கலாம். ஆனா மோட்சத்துக்கு போறத நீதான் முடிவு பண்ணணும். இல்ல சார், நான் செஞ்ச பாவத்துக்கு இந்த தண்டனையே கம்மி. நான் எப்படி சார் மோட்சத்துக்கு போவேன்? இயேசு என்ன மன்னிப்பாரு. சொந்த மாமனை கொன்னுகிறேன் சார். தெரியல, எனக்கு எதுவுமே தெரியல. நான் ரவுடி கிடையாது சார். ஆனா எங்க அண்ணன் ரவுடி. சொத்து தகராறு, புறம்போக்கு இடம் சார். கால் கிரவுண்டு கூட பெறாது. ஒயின் ஷாப்ல ஆரம்பிச்சது சார். வாய் தகராறு தான். கோவம் முத்திடுச்சு, போட்டு தள்ளிட்டேன். ஆனா என் மாமன் நல்லவன் சார். போதியில தெரியல, போட்டு தள்ளிட்டேன். இப்ப சொல்லு சார், ஏசு என்ன மன்னிப்பாரு? நிச்சயம் மன்னிப்பாரு. பாவின்னு யாரையும் தள்ளவே மாட்டாரு. அவரை நீ நம்பணும். அவர்தான் உண்மையான தெய்வம். அவருக்கு மட்டும்தான் மன்னிக்கிற அதிகாரம் இருக்கு. எந்த நிலையில நாம இருந்தாலும் நம்மளை கைவிட மாட்டாரு. நம்ம பாவங்களுக்காக தான் அவர் சிலுவையில உயிரையே விட்டாரு. இயேசுவ சிலுவையில அறைஞ்சப்போ அவர் கூட 2 திருடன்களையும் சேர்த்து தண்டிச்சாங்க தெரியுமா? அதுல ஒருத்தன் அந்த சமயத்துல இயேசுவை ஏத்துக்கிட்டான். அவன் பரலோகத்துக்கு வருவான்னு இயேசு சொன்னாரு. அந்த இயேசுதான் இன்னைக்கு உனக்கும் சொல்றாரு. நீ செஞ்ச பாவத்துக்காக மன கசந்து மன்னிப்பு கேளு. நிச்சயமா உன்னை மன்னிப்பாரு. உனக்கு சமாதானம் கிடைக்கும். ஒரு நாள் மோட்சத்துக்கு போவ. நான் இப்போ என்ன சார் பண்ணும்? நாங்க உனக்காக ஜெபம் பண்ணுவோம். நீயும் எங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ண. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேள். எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இப்ப நீ ஒரு கிறிஸ்துவன். காட் பிளஸ் யூ. நாங்க வரோம் சார்.
இந்த விஷயத்த எங்க அண்ணன் கையிலயும் சொல்றியா சார்? சேத்பட்டு மங்களபுரம் சார். ஜனார்த்தனா எல்லாருக்கும் தெரியும் சார். அவனுக்கும் சொல்றியா சார்? நாளைக்கு அவனும் இங்க வந்துருவான் சார். எப்படியாவது பார்த்து சொல்லிடு சார். இயேசுவை பத்தி சொல்லுங்க சார் அவனுக்கு. கண்டிப்பா போய் சொல்றோம். நீங்களும் அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்க வரோம் சார். மறக்காம சொல்லுங்க சார். மங்களாபுரம் 2வது தெரு 3வது நம்பர் வீடு சார். பேரு ஜனார்த்தன சார். சொல்றீங்க சார். சார் மந்திராதீங்க சார். சார் கொஞ்சம் சொல்றீங்க சார். சொல்றோம் வரோம். அந்த பொட்டிக்கல்ல கேட்டா கூட சொல்றாங்க சார். அங்கதான் சார் இருப்பான். பக்கத்துல எங்கயாவது சீட்டான்னு இருப்பான் சார். எப்படியாவது சொல்றீங்க சார். சார் ஜனார்த்தன மந்திராதீங்க. கையில கயிறு கட்டின்னு இருப்பான் சார். காலர்ல கச்சிப்பு வச்சுன்னு இருப்பான் சார். சார் மந்திராதீங்க சார். சார் உங்களதான் சார் நம்புறேன் சார். மந்திராத சொல்லிடுங்க சார். ஜனார்த்தன 2வது தெரு மந்திராதீங்க சார். சொல்லுங்க சொல்லுங்க சார். அந்த ஜனார்த்தனனை பார்த்துடலாமா? என்ன பிரதர் நீங்க அது அவ்வளவு சீரியஸாவா எடுத்துக்கிட்டீங்க? சந்துரு, விசுவாசம் வேற, அறிவு வேற. தெரிஞ்சே போய் நெருப்புல விழலாமா? தாராளமா விழலாம். அதத்தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ செஞ்சாங்க. நாங்கள் ஆராதிக்கும் தேவன் அக்னியிலிருந்து எங்களை விடுவிக்காமல் போனாலும்னு சொன்னாங்க. ஆண்டவர் அறிகிற அறிவு அவங்களுக்கு இருந்தது. அதனால விசுவாசத்தோட விழுந்தாங்க. அவங்க முடி கூட கருகாம வெளியே வந்தாங்கன்னு வேதத்துல எழுதப்பட்டிருக்க. பிராக்டிக்கலா யோசிங்க. அது ஒரு மோசமான ஏரியா. ஜனார்தனங்கிறவன் ஒரு பெரிய ரவுடி. கோலியாத்தை விடவா பலசாலியா இருப்பான்? சண்டைக்கு போன தாவீதே தைரியமா போனா. சத்தியத்தை சொல்ல போற நாம ஏன் ஜான் பயப்படணும்? உதாரணம் பைபிள்ல இருக்குன்னு சொல்லலாம். விழுந்ததுக்கு அப்புறம் யோசிச்சா முட்டாள்தனம். உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள்னு சொல்றாரு. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். ஆகையால் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் ஒரு காலும் இடறி விழுவதில்லை. எப்படி வசதி? நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோன்னு பவுல் சொல்றாரு. நம்மளால முடிஞ்சதை செய்யணும். அப்படித்தான் நான் நினைக்கிறேன் சந்திரு. நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை. விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அது மட்டும் இல்ல, நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவனுக்கு தக்கதாய் கூலியை பெறுவான்னு சொல்லியிருக்காரு. Gospel is the key to blessing. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார்னு பவுல் சொல்றாரு. நீங்க சொல்றதெல்லாம் சரியாதான் இருக்கு. ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆனான்றதே கிடையாது ஜான். அவர் வசனத்தை கரைச்சு குடிச்சவருங்க. ஆனா அவர் நல்ல பிரசங்கம் பண்ணுவாருங்க. ஆனா அவர் உண்மையான கிறிஸ்துவருங்க. ஆனா அந்த ஆனாவுல எல்லாமே முடிச்சு போச்சு. இட்ஸ் ஓகே. நீங்க விக்டர்? அந்த கைதி எமோஷனலா பேசுறா. அத சீரியஸா எடுத்துக்கிட்டு அதுவும் அந்த மாதிரி இடத்துக்கு 2 தீமோத்தேயு 2:24-26. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதனை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய
ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். சர்ச்சோட ஒருத்தர் போயிட்டாரு. நீங்க 2 பேராவது ஜெயிலுக்கு வந்தீங்களேன்னு சந்தோஷப்பட்டேன். இப்ப சொல்லுங்க, யார் என் கூட வரீங்க? பரவாயில்ல, நான் உங்களை தப்பா நினைக்கல. நானே தனியா போறேன். இங்க ஜனாதனன்றது அவர் தம்பி கூட இப்ப ஜெயில இருக்காரு. ஜனாவா? 2வது தெருல இருப்பான், போய் கேளு. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் ஜனார்தனன். யாரா ஜனா? பக்க போலீஸ் மாதிரி தெரியுது. டோப்பா தலை மாதிரி வச்சுனுங்கிறான். இவனா போலீஸ்? டேடா இவரா? இவரு இயேசுவை பத்தி சொல்வார் ஜனா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த ஆட்டத்தை பார். உங்க தம்பியை ஜெயில பார்த்தேன். அவர்தான் உங்களை பார்க்க சொன்னாரு. உங்களுக்கு இயேசுவை பத்தி தெரியுமா? உனக்கு சரகடியை தெரியுமா? இயேசு உங்களை நேசிக்கிறார். அப்படியா? ஒயின் ஷாப்புக்காரன்னு அதான் சொல்றான். காசே வாங்காம டெய்லி ஒரு ஆப்பு கொடுக்குறான். உங்க தம்பி இந்த நிலையிலையும் இயேசு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏய் போடா, மரியாதையா போயிடு, இல்லனா இயேசு மாதிரி உன்னைய சவுக்கு மரத்துல தொங்க விட்டுருவேன். தண்ணி அடிச்சுனுக்குறேன், இங்க வந்து உயிரை எடுத்துனுக்குறேன். படா. ஜனா, என்ன உங்க ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சுக்கங்க. உங்க தம்பி உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் என்ன இங்க அனுப்புனாரு. இயேசுவால மட்டும்தான் நம்மள பாவத்துல இருந்து விடுதலையாக்க முடியும். ஒரு நிமிஷம் நான் சொல்றத பொறுமையா கேளுங்க ஜனா. ஏய் கிளம்புறியா? போடா. இயேசுவே உயிருள்ள தெய்வம். இயேசுவே உண்மையான தெய்வம். போடான்னு சொல்றல. இயேசு ஒருவரே தெய்வம்.
அழாதீங்க. இந்த ஏரியாவில் நான் 5 வருஷம் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். யாருன்னு சொன்னீங்கன்னா மத்ததை நான் பாத்துக்கிறேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் இன்ஸ்பெக்டர். நீங்க சொல்ல நினைச்சதை சொல்லிட்டீங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லலையே. நீங்க யாரை தேடிட்டு வந்தீங்கிறதுக்கு சாட்சிகள் இருக்கு. தைரியமா சொல்லுங்க. நான் சொன்னதையே நீங்க வாக்குமூலமா கூட எடுத்துக்கலாம் இன்ஸ்பெக்டர். சட்டத்துக்கு முன்னால சொல்ல நினைச்சதை சொல்லிட்டீங்க. நான் இப்ப பர்சனலா கேக்குறேன், ஏன் அவனை காட்டி கொடுக்கல? பயமா? வீராதி வீரர் இயேசுவின் சேனை நாங்கள்னு பாடுவோம். நான் ஒரு கிறிஸ்துவன். நான் எல்லாருக்கும் இயேசுவை பத்தி சொல்றவன். இயேசுவோட அன்பை பத்தி சொல்லிட்டேன். அவர் சொன்ன மன்னிப்பை மறந்துட்டா நான் செய்யற ஊழியத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். ஸ்டெயின்ஸ்ங்கிற ஊழியரை தாரா சிங்கிற தீவிரவாதி அவர் பிள்ளைகளோட சேர்த்து உயிரோட எரிச்சான். ஆனா அவங்க மனைவி அவனை மன்னிச்சாங்க. அவனை விடுதலை பண்ண சொல்லி போலீஸ்கே கடிதம் எழுதினாங்க. அதான் இயேசுவோட அன்பு, அவர் கத்துக் கொடுத்த மன்னிப்பு. ஜெயில இருக்கிற அவன் தம்பி கெஞ்சினா, என் அண்ணனும் இந்த இடத்துக்கு வராம இருக்க அவனுக்கும் இயேசுவை பத்தி சொல்லுங்கன்னு அழுதான். இப்ப நானே அவனை ஜெயிலுக்கு அனுப்பலாமா சார்? இன்ஸ்பெக்டர், இயேசு உங்களையும் நேசிக்கிறாரு. டாக்டர், இப்ப இருக்கிற கண்டிஷன் வச்சு எதுவும் சொல்ல முடியாது. தலையில பலமா அடிபட்டு இருக்கு. அவர் நினைவு இழக்கவோ கோமா ஸ்டேஜ் போறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்கு. பாக்குறதா இருந்தா நீங்க மட்டும் போய் பாருங்க. அவரை ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. ஓகே? பயமா இருக்கா தேவி? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மரணத்துக்கு பயப்படுறவன் கிறிஸ்துவன் இல்ல. நான் மரிச்சாலும் பரலோகத்துக்கு போவங்கிற நம்பிக்கையோட இருக்கேன். ரட்சிப்பு இல்லாம மோட்சத்துக்கு போக முடியாது. என்னோட கடைசி ஆசையா கேட்கறதா நினைக்காத. அவரோட ஊழியத்தை செய்யறவனா இருந்தாலும் என்னோட ஆயுள் எவ்வளவு நாள்ன்றது அவரோட சித்தம். எசேக்கியேல் தீர்க்கதரிசின்னு ஒருத்தருக்கு 15 வருஷம் ஆயுச ஆண்டவர் கூட்டி கொடுத்தாருன்னு பைபிள்ல சொல்லிருக்கு. அதே மாதிரி எனக்கும் செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே உண்மையான தெய்வம், உயிருள்ள தெய்வம், ஒரே தெய்வம்னு நீயும் விசுவாசிச்சா உன்னோட ஜெபத்தையும் அவர் கேட்பாரு. தேவி, இயேசு உன்னையும் நேசிக்கிறார். Jesus loves you too. Jesus loves you too. Jesus loves you too. Jesus loves you too. Hallelujah. Hallelujah. Hallelujah.
பாஸ்டர்ஜி மாதிரி தான் வென்டிலேட்டர்ல வச்சிருக்கோம். சுயநினைவு எப்போ வரும்னு சொல்ல முடியாது, வராமையும் போகலாம். A divine miracle should happen. செந்தில், என்னடா இவ்ளோ நேரம்? சாப்பாடு ஆறி போயிடும், சாப்பிட்டு போய் பேசலாம்ல. இல்ல மம்மி, அவனுக்கு ஜீசஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். யாருக்காவது ஜீசஸ் பத்தி சொல்லணும்னு நினைச்சா உடனே சொல்லணும்னு டாடி சொல்லுவாரு. அவனுக்கு ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு சொல்லிட்டு வந்த மம்மி. Jesus loves you. இயேசு உங்களை நேசிக்கிறார். Jesus loves you. Jesus loves you. கூட Jesus loves you. இயேசு உங்களை நேசிக்கிறார். Shalom, 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 shalom. இது ஒரு கேரிஸ் கம்யூனிகேஷன் வெளியீடு. ரகசிய எண்ணை அனுப்புங்க, சிறப்பான பரிசு வெல்லுங்க. Contact Caris Communication Private Limited, Post Box number 7196, Arumbakam, Chennai 600106, Tamil Nadu, India. Mobile number 075-983-32777. Website www.caris.co.in.